போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா vlog 2 vlog 1 பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா போலூர் என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் அங்கே ஸ்டே பண்ணணும். நைட்டு சாட்டர்டே நைட் போனோம் இல்லையா, அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எழுது மேலே பிளேஸில் கவர் பண்ணியிருப்பேன். அவங்க வீட்டை மேலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட தீப ஏற்றுவங்களே அந்த மவுண்டன் தெரியும், அது கவர் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால இது அவங்க வீட்டு உள்ள வீடியோ எடுத்திருக்கேன். சொன்னேன் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணிருக்கோம். இப்போ மார்னிங் கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டேன், சஜித் கிளம்பிட்டேன், பவுஷ்ல தூங்கிட்டு இருக்கேன். பவுஷ் கிளந்ததுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகிறோம். வீடு வில்ராணி அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு முருகர் கோயில் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கு பிறந்த ஒரு கோயில். அது பிறந்த கோயில், அது வில்வராணின்ற இடம். அந்த முருகர் கோயில் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு மலேசியன் முருகன் மாதிரி இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் கோயிலுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். பிரியா என் ஃப்ரெண்ட், அவள் வீட்டில் தான் 15-18 வருஷமா ஃப்ரெண்ட் அவள் எனக்கு ஸ்கூல்ல இருந்து. ஸோ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க. அவள் வந்து சென்னையில் தான் இருக்கா, அவங்க அப்பா அம்மா போலூரில் இருக்காங்க. ஸோ நான் அவங்க வீட்டில் தான் இப்போ ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ திருவண்ணாமலைக்கு இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற கோயிலெலாம் பார்க்கலான்னு இருக்கோம். நீங்களே எங்கள் கூட சேர்ந்தே வாங்க. வியூ சூப்பராக இருக்கு பாருங்கள். எங்கள் சைடில் நல்ல மலை, அந்த மலைக்கு மேலே நல்லா மிஸ்ட்டு மூடிட்டு இருக்கு. அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் பர்வதமலைன்னு சொல்கிறாங்க. ரோடும் சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு கிராமத்து ஃபீல். நான் வந்து அந்த வழி எல்லாமே ரூட் நல்லா இருந்துச்சு, அழகாக சின்ன வழி மாதிரி சுற்றி 2 சைடுமே மலை. இந்த ஃப்ரண்ட்லேயே நீங்கள் மலை தான் பார்க்குறீங்க. இந்த சைடு ஃபுல்லாக மலை தான். இப்போ நான் போகிற வில்வராணி கோவில்லையும் மலை மேலே தான். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருக்கிற வில்வராணி, அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த முருகர் கோயிலுக்கு, ரொம்ப அழகான முருகர் கோயில். இது தான் பார்த்தீங்கன்னா சின்ன பார்க்கிங் தான் மலை மேலே. இது ஒரு 200 படிக்கட்டுலேருந்து 300 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படிக்கட்டு ஸ்டெப்ஸு நாங்கள் பார்த்தீங்கன்னா வாகன பாதை வழி செல்லும்னு அப்படி போட்டிருந்துச்சு. ஸோ அது வழியாக நாங்கள் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த பெண்டெல்லாம் கூட நல்லா. ஸோ அப்படி நாங்கள் மேலே போயிட்டு பார்த்தோம்னா அங்கே மேலே பார்க்கிங், சின்ன பார்க்கிங் தான். அங்கே கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். 27 நட்சத்திரங்களுக்கும் பிறந்த ஒரு கோவில். எல்லா நட்சத்திரக்காரங்களும் அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே அது பெரிய முருகர் சிலையும் ஒன்று இருந்துருச்சு, மலேசியன் முருகர் மாதிரி, வில்வராணி முருகர். ஸோ அவரை நல்லா சுயம்புவாக இருக்கார். உள்ளே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா சின்ன சிலை தான், சுயம்புவாக உருவாகி இருக்கிறார் அந்த முருகர். சின்ன சிலை. நாங்கள் போகும்போது அபிஷேகம் நடந்துட்டுச்சு, நல்ல ஒரு தரிசனம். நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து அந்த கோயிலை சுற்றிட்டு வெளியில் வந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த முருகர் தான் சொன்னேன், வில்வராணி முருகர். வெளியில் இருக்கிற சிலை தான் இது பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன முருகர் தான், ஒரு ஜான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸில் தான் முருகர் இருந்தார். சின்னதாக தானாகவே சுயம்புனா என்ன, தானாகவே வந்திருக்கிறார் அந்த முருகர். ஸோ அதனால தான் வில்வராணி முருகர். 27 நட்சத்திரங்களுக்கும் பொருந்துற முருகர். அது கிரிவலம், அதாச்சும் நட்சத்திர கிரிவலம் அப்படின்னு அங்கே போட்டிருந்துச்சு. ஸோ அதை சுற்றி வரும்போது அந்த நட்சத்திர கிரிவலம் தான் அங்கே போட்டிருந்துச்சு. அது சுற்றி அந்த சின்ன கோயில் தான் மேலே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மேலே அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் இங்கே நல்லா தரிசனம்லாம் பார்த்துட்டு கொண்டாடு வெளியில் வியூஸ்லாம் காமிக்கலாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வியூ பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மேகமூட்டமாக நல்லா இருந்துச்சு, கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு, அது மலை மேலே இருந்ததுனால. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் வீடியோஸ்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். படிக்கட்டில் இறங்கி போனாலும் ஈஸி தான், மேலே பார்க் பண்ணுறாலும் பண்ணலாம், சின்ன பார்க்கிங் தான் மேலே. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் பர்வதமலை ஒரு 10 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து வில்வராணிலேருந்து கிளம்பி பர்வதமலைக்கு போனோம். பர்வதமலை போகிற ரூட் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகான பிளேஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ பெண்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டுருந்து நாங்கள் அதாச்சும் இவ்வளோ தூரம் நாங்கள் அன்றைக்கி சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பும்போது 8 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி போனோம். நாங்கள் சேத்துப்பட்டு போய் அந்த ரூட் போனதுனால சொல்கிறேன். ரொம்ப இவ்வளோ லாங் ட்ரைவ் நாங்கள் போனது கிடையாது. அரக்கோணம் வரைக்கும், திருத்தணி வரைக்கும் போயிருக்கோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு இவ்வளோ லாங்காக போனது ஃபஸ்ட் டைம் ஓன் ட்ரைவில் சொல்கிறேன் நான். ஸோ நாங்கள் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு காஃபிலாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்றோம். இது பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி நிறைய போச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மற்றதில் அப்படியே நான் வீடியோவில் பேசியிருப்போம், அதை நீங்கள் அப்படியே பக்கத்தில் முருகர் கோயில் பார்த்துட்டு வில்வராணி முருகரை நல்லா சுயம்புவாக இருக்கார். முருகர் சின்ன முருகர் ஒன்று சுயம்புவாக உள்ளே இதுவாக இருக்குது. அந்த முருகரை பார்த்தோம். அபிஷேகம் நடந்துச்சு, நல்ல தரிசனம். நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பர்வதமலை அடிவாரம் போய் நம்ம கும்பிட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு போயிடலான்னு பிளானில் இருக்கோம். கோயிலெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கோம். எல்லா கோயிலுமே கண்டிப்பாக வரும், எல்லா கோயிலுமே நீங்கள் பார்ப்பீங்க. நான் இங்கே சரௌண்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கோயில் போகிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். ட்ராவலிங் vlog, டெம்பிள் vlog வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் அடிச்சுக்கோங்க.
இப்போ வந்து பர்வதமலை அடிவாரம் போய் நம்ம கும்பிட்டு போகலாம். நீங்களே எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இந்த மலையெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு. அந்த மலை இந்த கிராஸ் வந்துருச்சு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் சூப்பராக இருக்கு. பர்வதமலை போகிற வழியில் நின்று டீ கடையில் வந்து டீ வாங்கலை, பால் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஃப்ரெண்டுக்கு அம்மா வந்து பால் காசு கொடுத்து அமைச்சிருக்காங்க. சார் ப்ரூஃப் பாக்கெட் மட்டும் வாங்கி அதில் போட்டு கலக்கி குடிச்சிட வேண்டியதான். பசும்பால் போல் திக்காக இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இதுதான் பர்வதமலை போகிற ரூட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா சித்தர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் மலை மேலே போனோம்னா நிறைய சித்தர்லாம் இருப்பாங்க போல். ஸோ இது ரூட் இப்படி தான் நாங்கள் போகணும். அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் பர்வதமலையே. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சதும் அது பர்வதமலை தான். எனக்கு தெரியல, கிட்ட போக தான் அதுதான் பர்வதமலைன்றது தெரிஞ்சுது. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வராங்க. சாட்டர்டே சண்டேனா அவ்வளோ ரஷ் இருக்குமா. மேலே மலை ஏறுறவங்க ட்ரெக்கிங் போகிறவங்களாம் கண்டிப்பாக அதில் போய் பார்ப்பாங்க போல். இது நாங்கள் அங்கே பாருங்கள், அதுதான் பர்வதமலையே. மேலே சிவன் இருக்கார். நம்ம மலை மேலே போக முன்னாலும் கீழே இருந்து சிவனை கும்பிட்டு வரலாம். பர்வதமலைக்கு வந்த ஒரு சந்தோஷத்தோட மறுபடியும் வீட்டு போவோம். நாங்கள் அந்த மலைக்கு அடிவாரத்துக்கு போயிட்டு வந்துடலான்றோம். நிறைய சித்தருங்களா இருக்காங்க இங்க. தம்பி அப்படியே போலாமா கோயில்கிட்ட? வண்டியில போலாமா? அப்படியா மேலே ஏறினீங்களா? சரி சரி. அவங்களாம் மேலே ஏறிட்டு வந்துட்டாங்களாம். வியூ பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இவங்களாம் மலை ஏறிட்டு தான் வராங்க போல, பாவம் யங்ஸ்டர்ஸ்லாம். எங்களால நிஜமா ஏற முடியாது, சான்ஸே இல்லை இதுல ஏறதுக்கு. பர்வதமலை மலை எங்களால ஏற முடியாது கண்டிப்பா. மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு அந்த மலை. இது பார்த்தீங்கன்னா பர்வதமலை அடிவாரத்தில் இருக்கிற பச்சையம்மன் கோவில். இது நம்ம திருமலை வாயில், சென்னையில் திருமலை வாயிலில் இருக்கிற பச்சையம்மன் கோவில் மாதிரியே அப்படியே தான் இருக்குது. பச்சையம்மன் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. ஸோ திருமலை வாயிலில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இது வந்து பர்வதமலை அடிவாரத்தில் இருக்கிற கோவில். இதுவும் ரொம்ப நல்ல அழகான கோவில் தான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பர்வதமலைக்கு போகிற ஐடியாவே இல்லை. நாங்கள் வந்தாலும் பர்வதமலை அடிவாரத்தில் தான் கும்பிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கீழே இருந்தே நம்ம சிவனை தரிசிச்சுட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்து ஒரு ஐடியா. இது பெரிய கோவில் போல். ஆடி மாதன்றதுனால நிறைய பேர் பொங்கலை வச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகான வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பச்சையம்மன் கோவில், அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சிவன் தெரிகிறார். அப்படியே பாருங்கள். இந்த முனீஸ்வரருக்கு கீழே இருக்கிறார்ல, அந்த இங்கே வந்து கீழே பச்சையம்மன் கோவில் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அதான் பர்வதமலை. இது பர்வதமலை அடிவாரத்தில் இருக்கிற பச்சையம்மன் கோவில். அதை பாருங்கள், அது மேலே தான் சிவன் இருக்கார். அந்த மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சிவன். இது நம்ம திருமலை வாயிலில் இருக்க பச்சையம்மன் கோவில் மாதிரியே இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி அந்த முனிங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள், முனீஸ்வரர்லாம். ஸோ இங்கேயும் திருவண்ணாமலையில் ஒரு பச்சையம்மன் கோவில் கீழே. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா பர்வதமலையில் கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கோயிலில் திருவிழா நடந்துட்டுருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. இந்த கோயில் ரொம்ப விசேஷமெல்லாம் இருந்திருக்கு ஏரியாவில். பர்வதமலையிலேருந்து திருவண்ணாமலை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த இடம். ரூட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக. 2 சைடு மரம், நடுவில் ரோடு, நல்லா ஒரு அழகாக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்ப்பீங்க, நம்ம சேனல் மூலியமாட்டுறதுக்காக கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள் இயற்கை எவ்வளோ ஒரு அழகானதுன்ட்டு. சுற்றி மலை, நடுவில் இந்த மாதிரி வழி, அழகாக மாடும் அதுவுமா போயிட்டுருக்கு. திருவண்ணாமலை கிட்டே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். திருவண்ணாமலை அது ஐ லவ் திருவண்ணாமலை. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். கிரிவலம் போகிற ரூட்டில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ கிரிவலம் போகிற ரூட்டில் ஒரு கடையில் லெமன் சோடா குடிக்கலான்ட்டு நின்றுட்டுருக்கோம். இந்த கடையில் லெமன் சோடா அங்கே குடிச்சிட்டு அப்படியே போகிறது. கிரிவலம் ரூட்டு தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. லெமன் சோடா அது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குடிச்சியாம்மா? என்ன பண்ணுற? இது கிரிவலம் போகிற பாதைங்க ஃபுல்லாகவே. அங்கங்கே ரெஸ்ட் ரூமு, ரெஸ்ட் ஹவுஸு, தண்ணி எல்லாமே இருக்குது. ஆர்ஓ வாட்டர் எல்லாமே வச்சுருக்குறாங்க. மெடிக்கல் இது வேணால் எமர்ஜென்சினாலும் அதுவும் இருக்குது. ஸோ எல்லா வசதியுமே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நார்மல் டைம்ன்றதால் நான் கிரிவலம் போயின்னு தான் இருக்காங்க. நிறைய பேர் போகிறாங்க. கோயிலில் அப்போ கூட்டம் இருக்கும் தான் நினைக்கிறேன்.
வெயில் அவ்வளோ இருக்குது, வெயில் எனக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஈவினிங்கில் மழை பெய்யுது, இப்போ வெயில் அவ்வளோ இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் கிரிவலம் போயின்னு தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க தெரியுங்களா? பின்னாடி வரவங்களாம் கிரிவலத்துக்கு வரவங்க தான், லேடிஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வெயிலில் இந்த சைட் போய் தான் அது சாமி பாப்பாங்கள. ஷேர் ஆட்டோவில் போகிறவங்களும் போகிறாங்க, ஷேர் ஆட்டோ அங்கங்கே நிற்குது. இல்லை முன்னாடியே வண்டி பேசி முன்னாடியே போகிறவங்களும் போகிறாங்க, பைக்கில் போகிறவங்க போயின்னு தான் இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எப்படின்னு பார்ப்போம். நம்ம டயர்டாக இருக்குன்றார், வண்டி ஓட்டினாலே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, டயர்டாக இருக்குது. ஸோ பாப்பாவை நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திருவண்ணாமலை கிட்ட தான் ஒரு ஹோட்டலில் பொன்ராயர் அப்படின்ற ஹோட்டலில் தான் சாப்பிட உட்காந்துட்ருக்கோம். ஸோ அங்கே தான் டிசைட் பண்ணோம், சரி நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங்காக சாமி பார்க்கலாம். லஞ்ச் சாப்பிட வந்துருக்கோம். லஞ்ச் வந்து இங்கே திருவண்ணாமலை கிட்ட தான் ஒரு ஹோட்டலில் வந்திருக்கோம். திருவண்ணாமலை கிட்ட ஹோட்டலில் சாப்பிடுவோம். வெஜ்ஜு தான், சண்டே வெஜ்ஜு. இன்னைக்கு நைட்டு மதியானம் எப்படி பார்க்குறேன்னு தெரியல, சாமியை சொல்கிறேன். சாம்பார் சாதம் வாங்கியிருக்கேன். சைட் டிஷ் வந்து கோபி மஞ்சூரியனும் பன்னீர் 65 சொல்லியிருக்கேன். எங்கள் ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு, அதனால் வந்து சாப்பாடு அன்லிமிட்டட், எக்ஸ்ட்ரா வந்து ஆனியன் பவராகவும் மசாலா வடையும் கொடுக்குறாங்க. இந்த பொன்ராயர் ஹோட்டலில் ஆஃபரில் நிறைய போயிட்டு இருந்துச்சு. நைட்டும் நாங்கள் பொன்ராயில் தான் சாப்பிட்டோம். இந்த பருப்பு பொடியும் அந்த கீயை ஊற்றி சாப்பிடும்போது சொர்க்கமாக இருந்துச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி என்ன தான் அந்த பருப்பு பொடியில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்த்துட்டு வீட்டு கிளம்பலான்ற மாதிரி பிளானில் தான் இருந்தோம். பட் இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். டயர்டாக இருந்தனால வண்டி ஓட்ட முடியல, காலெலாம் ரொம்ப வலி, தூக்கமும் ரொம்ப கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சுமா. தூக்கம் இருக்கும்போது நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால் ரூம் எடுத்து தங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம் எடுத்தோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா 1000 rupees தான், 5 பெட்டு போட்டிருக்கு. நான் ஏசி தான். ஏசி பார்த்திங்கன்னா 1500, ஆனால் டபுள் காட்டேஜ் தான். அதனால் இந்தமாதிரி செப்பரேட் பெட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ரூமே எடுத்துக்கிட்டோம். பெரிய ஹாலில் இந்த 5 பெட்டு, அப்புறம் ஒரு பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நல்லா இருந்துச்சு ரூம். ஒன்றும் நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு, ஒன்றும் அவ்வளோ இதுவாக தெரியல, ஆனால் கூட தெரியல. நல்லா தான் நைட்லாம் தூங்கி இருந்து மறுநாள் காலைல கிளம்புனோம் அன்றைக்கி. பட் வந்து சண்டே ஈவினிங்கே நாங்கள் வந்து சாமியை பார்த்தோம், அண்ணாமலையாரை பார்த்தோம். அதில் நான் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ணாமலையாரை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. நாங்கள் 3 வாட்டியை பிளான் பண்ணி அந்த திருவண்ணாமலைக்கு போகவே முடியலங்க. அது ஏன்னு தெரியல, சிவன் அவ்வளோ சீக்கிரம் வர வைக்கல எங்களை. ரொம்ப ஒரு 3 வாட்டி எங்களுக்கு தடை வந்துதா, 4வது வாட்டி தான் அது கூடி வந்துச்சு. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லது நடக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணி. இப்போ வந்து இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன், இந்த அவுட்ஃபிட் போட்டிருக்கேன், சாரி கட்டுறேன். ஸோ இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியுமான்றது தெரியல. ஸோ அந்த கோபுரம் வரைக்கும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே எப்படி எடுக்க முடியுமான்றது பார்த்துட்டு உள்ளே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம லைவ் போட்டதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். நிறைய கோயில் நான் கவர் பண்ணியிருக்கேன், எல்லா கோயிலுமே வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு நம்ம கோயில்கிட்ட வரைக்கும் போக முடியாது. அதனால் அங்கே தான் நாங்கள் காரை ரூம் கிட்டே விட்டுட்டு ஷேர் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். ஷேர் ஆட்டோனா நம்ம அங்கே இறக்கி விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ நாங்கள் ஷேர் ஆட்டோவில் அங்கே போயிட்டு அண்ணாமலையார் கோயில்கிட்ட இறங்கிட்டோம். அங்கே கோபுரம்லாம் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதனால் வெள்ளம் வாங்கிட்டு போயிட்டு அந்த கோயில் குளத்தில் போட்டு வந்தேன். ஸோ அது கரையிற மாதிரி நம்மளோட நோய் நொடியெல்லாம் கரைஞ்சோன்னா நான் வேண்டிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அண்ணாமலையார் கோபுரத்தை, ராஜகோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அழுகை எல்லாமே அந்த சிவனை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வரும். அது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு தெரியாது. சிவனை நம்பினவங்களுக்கு சிவன் வந்து எங்களுக்கு 3 வாட்டி தடை விதிச்சு 4வது வாட்டி தான் அவரை பார்க்குற மாதிரி எங்களை வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த அண்ணாமலையாருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்கிறேன். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு திருவண்ணாமலை போய் பாருங்கள். சிவனோட சொந்த வீடான திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் நாங்கள் நெய் விளக்கு, கற்பூரம்லாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே எல்லாம் தீபார்த்தனைலாம் பண்ணோம். விளக்கு ஏற்றி அதை விளக்குலாம் இது பண்ணி நல்லா சாமியெலாம் கும்பிட்டு வந்தவங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டு வந்ததில். நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது அண்ணாமலையார் பார்த்திங்கன்னா எனக்கு கார்லேயே வர வச்சுட்டாரு. கார்லேயே நாங்கள் போயிட்டுலாம் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஆசை இல்லையா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்னு, அண்ணாமலையார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது விரைவில் நிறைவேற்றுவார் என்று நான் நினைக்கிறேன்.
நீங்கள் எல்லாருமோ யார் யார் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நினச்சி வேண்டிக்கோங்க. நாங்கள் வேண்டியிருக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் சேர்ந்து வேண்டிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அங்கே கல் எடுத்து வச்சு வேண்டிகிட்டு இருந்தாங்க, கட்டியிருக்காங்க இந்த மாதிரிலான்ட்டு. ஸோ நம்ம பெருசாக இல்லை, சின்னதாக ஒரு வீடு கட்டினாலும் நமக்காக ஒரு வீடு இருக்கணும் இல்லையா? அது வீடு இல்லாதவங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் வேண்டிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக நடக்கும்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காற்று, மழை, நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. உள்ளே வெளியில் வரும்போது லட்டுலாம் கொடுத்தாங்க நம்மளுக்கு. நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சரியான காற்றடிக்குது. அதை உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் நான். அந்த கோபுரம் பார்த்து கும்பிட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணாமலையாரை உள்ளே பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நேரம் நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனாலும் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. அதனால் நல்லா தான் சாமி பார்த்துட்டு வந்தோம். அண்ணாமலையாரை போய் பார்த்துட்டுலாம் வந்து சரியான மழை. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் மழையில். இந்த ரூமுக்கு இப்போ போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மண்டே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கே கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று ட்ராவல் ஜாஸ்தியாக இருந்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி தங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் கிளம்புறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிடுவோம். சரியான மழை. ஆனால் அண்ணாமலையார் நல்லா தரிசனம் பண்ணோம். உண்ணாமலை அம்மாவை நல்லபடியாக பார்த்துட்டு உள்ளே நல்லா ஃபுல்லாக போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 4 கோபுரத்தை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. உள்ளே எல்லாம் டோட்டல் கோயிலே சுற்றி தான் நாங்கள் வந்தோம். என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் வழியாக, அதை மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் உள்ளே போயிட்டு வரும்போது இன்னொரு வழியாக வந்தோம் வெளியில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே வந்து இங்கே ஸ்லிப்பரில் இங்கே விட்டுருந்தோம். சரி இங்கே எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு நைட் வந்து தூங்கிட்டு அப்புறம் வந்து செருப்பு விடுறீங்கன்னா செருப்பு ஸ்டாண்டில் விடுங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து செருப்பு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியில் கடை இருக்குல்ல, அந்த கடையில் செருப்பை விடும்போது ஸ்டாண்டில் விட்டுருங்க. அந்த கடை இருக்குல்ல, பூக்கடையெல்லாம் விடாதீங்க. அது வந்து நார்மல் டைம் விட்டுருவாங்க போல். இன்றைக்கி சாமி வந்து ஊர்வலம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற செருப்பெல்லாம் வாரி போயிட்டு குப்பையில் கொட்டிட்டாங்க. எங்கள் செருப்பு அதில் குப்பையில் போயிடுச்சு. நாங்கள் வெளில வந்து பார்த்தா செருப்பே காணும். தேடி செருப்பே கிடைக்காம அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அங்கே எத்தனை கொட்டிருப்பாங்க போய் பாருங்கன்னு. போனால் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா செருப்பு தான் மேலே அப்படி நிற்குது. அப்புறம் அந்த செருப்பை பார்த்துக்கப்புறம் தான் எல்லா செருப்பும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்புறம் எல்லா செருப்புமே கடிச்சிச்சு. சரி போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ண முடியும், கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடும். சரி இதுக்கு ஒரு டைம் பார்க்கலாம். அவர் சொன்னார் அங்கே தான் கொட்டிருப்பாங்க, அங்கே போய் பாருங்கண்ணே. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அங்கே தான் இருந்துச்சு. சரின்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் வாஷ் பண்ணி கழுவி போட்டு வந்துட்டோம். ஒரு கிடைக்காதுன்னு நினச்சோம், அப்புறம் கிடச்சிச்சு. பாவம் நிறைய பேர் ஸ்லிப்பர் அங்கே கிடைக்குது. யார் ஸ்லிப்பர்னு தெரில, நிறைய பேர் தேடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு செருப்பு கடைக்காரதான் எங்களுக்கு சொன்னார், அங்கே தான் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. பாவம் அப்புறம் போய் வாங்கிட்டுலாம் வந்துட்டோம். சரி வாங்கிட்டுன்ற போய் எடுத்துன்னு வந்து அப்புறம் அங்கே ஆட்டை பிடிச்சி வரும்போது சரியான மழை ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நல்ல தரிசனம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சோம். நாங்கள் லேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள செருப்பு கடை போயிடுச்சு. அதனால தான் எங்களை அவர் செருப்பு எடுக்க போனவங்க காணா போயிட்டாங்க. அவங்கள தேடி நான் போவேன், ஒரு பெரிய கதையை கூத்தா போச்சு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோக்கார் வந்து திட்டினார், இந்த மாதிரி பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறது, செருப்பு அவங்க காணா போயிடுச்சு, அங்கே தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். போயிட்டு வந்தாங்க என்னென்ன சாப்பிட்றோம். மழை பெஞ்சுன்னு இருக்குது. பொன்றாயிரம் தான் சாப்பிட வந்திருக்கோம். டின்னர் நைட்டு 2 பிரான்ச் இருக்குது உங்களுக்கு. மதியம் நாங்கள் சாப்பிட்டது வேறு பிரான்ச்சு, இப்போ சாப்பிட போகிறது வேறு. சாப்பிட வந்திருக்கோம் நைட்டு. பொன்றாயிரத்துலேயே வந்திருக்கோம். மதியம் லஞ்ச் சாப்பிட்டோம் இல்லையா, அது வேறு கடை, இது வேறு கடை. அது சோளாபூரி கொடுங்க, மினி சோளாபூரி. ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு பொன்றாயிரில். பன்னீர் புரிஜி நான் இல்லை அது ஒன்று வாங்கலாம். ஃபஸ்ட் எப்படி இருக்குங்களா? லச்சா பராத்தா பன்னீர் புரிஜி 100 rupees. என்னம்மா சாப்பிட்றா? பவிஷ்காக்கு வந்து கிட்ஸ் ஸ்பெஷலில் சோளாபூரி. பவிஷ்கா என்ன சாப்பிட்றா? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து லச்சா பராத்தா பன்னீர் புரிஜி அது சொல்லியிருக்கேன். வந்து தான் காமிக்க எனக்கு தெரியாது எப்படி இருக்கும் பார்ப்போம். தெரிஞ்சதே சாப்பிடுவோம் இல்லையா, இப்போ தெரியாத ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதனால எப்பவுமே தோசை, பூரி, சோளப்பொரி, மசால் தோசை, இட்லி அப்படின்னு சாப்பிடுவோம். லச்சா
பரோட்டா பன்னீர் புர்ஜின்னு சொன்னாங்க, அது ட்ரை பண்ணி பார்ப்போம். பெரிய தோசை. சஞ்சித் வந்து பொடி தோசை. ஆனால் இது பேர் பொடி தோசை இருக்குல்ல, பெரிய தோசை. இது நான் சொன்னல இன்னைக்கு ஸ்பெஷல் லச்சா பரோட்டா, இது பன்னீர் புர்ஜி. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ டே 2ஓட விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு நைட் ஸ்டே பண்ணி தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கிளம்பிட்டோம். மண்டே மார்னிங் எங்கெங்கே போனோன்றதை 3வது விலாகை நான் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது திருவண்ணாமலை போன விலாகு, கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் அடித்தா தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோ தெரிய வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாட்டா பாய்.